ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சிவசங்கரியோட எல்லா சதியிலிருந்தும் கயல் தப்பிப்பாங்களா மாட்டாங்களா எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக கயலோட வீட்டை அடிச்சு நொறுக்க சொல்லி சிவசங்கரி வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட மக்கள் நல சங்கத்திலேருந்து 4 ரவுடிங்களை செட் பண்ணி அனுப்புகிற மாதிரி சீன் போட்டு இப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஆனந்தி கயலுக்கு இன்ஃபார்ம் பண்ண கயலும் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அந்த வில்லன்களும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதோட அன்பு வந்து நான் போலீஸ்க்கு ஹையர் அஃபிஷியல் மூலமாக இவங்க யார், இவங்களை யார் அனுப்பி வச்சா அப்படிங்கிறத நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்பு அவங்க போலீஸோட எண்ணத்தில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கயல் சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம், இவங்க வெறும் அம்பு தான், இவங்களை யார் ஏவி விட்டா இது எல்லாத்தோட பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து சொல்கிறாங்க, இப்போது ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளி வராங்கன்னா அந்த நோயாளி மேலே நான் கோவப்பட மாட்டேன், அந்த நோயை தான் எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்க வெறும் அம்பு தான், இவங்க மேலே கோவப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான நோய் எது, என்னோட இந்த 1 மாத நோய் தான், என்னோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற நோய் தான். இந்த ஒரு நோயை நான் 1 மாதத்தில் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒளிஞ்சு போயிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு போலீஸு கேஸு அப்படி இப்படின்னு போக வேண்டாம். ஏன்னா அப்படி போலீஸ் கேஸுன்னு போனால் கூட அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா நம்ம கயல் வந்து இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அப்படியே வீட்டில் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே கயல் இதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ போயிட்டு சக்தியும் கயலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே பேசிகிட்ருக்காங்க. சக்தி கிட்ட கயல் சொல்கிறாங்க, சக்தி இங்கே பாரு, இந்நாள் வரைக்கும் நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த, என்னோட பிரச்சனை தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ என் கூடயே நிற்கிற, நீ உன்னை பற்றி யோசிக்கிறத விட நீ என்னை பற்றி தான் சக்தி அதிகமாக யோசிக்கிற, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் செல்ஃபிஷாகவும் நீ யோசிக்கணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னை பற்றி யோசிக்கிற ஆனால் ஏன் நீ உன்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு எல்லாமே இருக்குது, தங்கச்சிங்க குடும்பம்னு இருக்குது, அவங்கள பற்றியும் நீ கொஞ்சம் யோசி சக்தி, இப்படி என் கூட இருந்து நீ சங்காடுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ பாரு, இவ்வளோ பிரச்சனையில் நான் ஆளாகிறேன், இப்போ நீயும் இந்த பிரச்சனையிலலாம் வந்தேன்னா உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம சக்தி சொல்கிறாங்க, அப்படியா கயல், அப்போ எனக்கு ஏதாச்சும் நீ ஆக விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் விடமாட்டேன் சக்தி, உனக்கு நான் எப்படி உனக்கு ஏதாச்சும் ஆக விடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன கயல், நீ என் கூட இருக்க, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு துணையாக நான் இருக்கேன், எனக்கு துணையாக நீ இருக்க, நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருனாலையும் பிரிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம், எனக்கு கஷ்டம் வரும்போது நீ என் கூட நிற்கிறதும், உனக்கு கஷ்டம் வரும்போது உன் கையை பிடிச்சிட்டு நான் நிற்கிறதும், இதுதானே கயல் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் எதுக்காக நீ இப்படி பிரித்து பேசுகிற, இங்கே பாரு கயல், நான் உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் நான் நினைக்கிறேன், இந்த குடும்பம் உன் குடும்பம் மட்டும் இல்லை கயல், இது என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல டைலாக்காக சக்தி வந்து பேசுகிறாங்க. கயலும் சரி சக்தி, அதான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது கரெக்டு தான், ஆனால் நான் உன்னை பற்றியும் யோசிக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி சக்தி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். கயல், நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் 1 மாதத்தில் நம்ம எந்த தப்பு பண்ணலைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண தான் போகிறோம். எந்த சோஷியல் மீடியாவில் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே சோஷியல் மீடியாவில் உன்னை பற்றி நல்லா பேச நான் வைக்க தான் போகிறேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத கயல், எதாக இருந்தாலும் நம்ம ஒத்தி நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சக்தி, நீ தான் சக்தி எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். இவ்வளோ நாள் நான் தனியாக பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது எனக்குள்ளே எவ்வளவோ பயம் இருந்துச்சு, எவ்வளவோ வந்து டீமோட்டிவேஷனில் இருந்தேன். நீ எப்போ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா எனக்குள்ளே இருக்க பயம் எல்லாம் போயிடுச்சு, எனக்குள்ளே டீமோட்டிவேஷன்லாம் போய் இப்போ நான் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கேன். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என் சக்தி என் கூட நிற்கிறா, எனக்கு எல்லாம் சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் கயல், அதே தான் நானும் சொல்கிறேன், நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட நம்ம சிவசங்கரி அந்த ரவுடிஸ்க்கெலாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடா நான் சொன்ன மாதிரி பண்ணிங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பண்ணிட்டேன் மேம், நீங்கள் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ராவாகவே நாங்கள் பண்ணிட்டோம், வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கோன்னு பார்த்தா அந்த கயல் தானே வந்து வழியை வந்து சிக்கிட்டா, கடைசியில் அவள் கையோ நாங்கள் ஒடிச்சு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுலேயும் மாட்டிக்கலடா, மக்கள் நல சங்கம்னு கரெக்டாக சொன்னீங்க தானே, அவங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வரலையே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எந்த டவுட்டுமே வந்திருக்காது மேடம், நாங்கள் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சொன்ன பேமெண்ட்டை மட்டும் அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்துடும், சரிடா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கை காலை வச்சுட்டு தீபிகாட்ட சொல்கிறாங்க. தீபிகா, நம்ம பசங்க புலி தீபிகா, கரெக்டாக சொன்ன வேலையை பண்ணிட்டாங்க, நான் சொன்னதை விட பசங்க எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்ன ஆன்ட்டி எக்ஸ்ட்ராவாக பண்ணாங்க, அந்த கயலோட கையை நல்லா உடச்சி விட்டுட்டு வந்திருக்காங்க பசங்க,
இப்போ அந்த கயல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆனால் இதை நம்ம சும்மா விடக்கூடாது தீபிகா. அந்த கயலோட குடும்பத்துக்கு இன்னும் நம்ம மேலும் மேலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொறுமையாக இருங்க ஆண்டி, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். கயலை நம்ம சும்மா விடக்கூடாது, அவளுக்கு நம்ம இன்னும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி தீபிகா, நம்மளோட நெக்ஸ்ட் பிளானை நம்ம அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து இந்த கயலை நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இது ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஆனந்தி இருக்காங்க இல்லையா, எல்லா பிரச்சனையும் சரியாகி டேபிள் எல்லாத்தையுமே ஒடுக்கி வச்சுட்டாங்க வீட்டில். ஆனந்தி உடனே சரிடி நீ காலேஜுக்கு போகணும்ல, நாளைக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க நான் நாளைக்கு காலேஜுக்கு போகல அப்படின்னு. அப்போ தான் வந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. எதுக்கு நீ காலேஜுக்கு போகல, எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கயல் கேட்க, அக்கா நீயே பார்த்திலக்கா இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பார்த்தல, இதில் எப்படிக்கா நான் காலேஜுக்கு போக முடியும், ஒரு நிமிஷமும் வீட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து ஒரு நாள் நம்ம செத்துட்ருக்கோங்க்கா. இதில் நான் காலேஜுக்கு இந்த பக்கம் போய் வீட்டில் ஏதாச்சும் அசம்பீதமாக நடந்தால் என்ன பண்ண முடியும், நமக்கு தோணும் நீ காலேஜ் போக கட்டடிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள காரணத்தை என்ன திணிக்க பார்க்குறியா, ஆனந்தி ஒழுங்காக மட்டும் காலேஜுக்கு போக ஓபி அடிக்காமல் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆனந்தி வந்து இதே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நான் காலேஜுக்கு போல் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, காலேஜ் போனால் அங்கேயும் அக்காவை பற்றி தப்பாக பேசுனாங்க, என்னால் எதையுமே காதில் வாங்கிக்க முடியல கேட்க முடியல, அதனால நான் காலேஜுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க கயல், ஆனந்தி நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் என்ன ஒரே மாதத்தில் நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண தான் போகிறேன், அதனால் நீ எதை நினச்சும் கவலைப்படாத பயப்படாத, நீ தைரியமாக காலேஜுக்கு போ, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் வெறும் டெம்ப்ரவரி மட்டும்தான், பெர்மனண்ட்லாம் கிடையாது, என்னோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். இப்போ வந்து ரவுடிஸ்லாம் யாருமே தலை காட்ட முடியாது, எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. நீ ஆனந்தி இதுக்காக காலேஜெல்லாம் மிஸ் பண்ணாத, படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும், இம்பார்ட்டண்டான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிற, அதனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணினா அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, உனக்கு அவ்வளோதான், எல்லாமே மார்க்ஸ் இதாகும், உனக்கு செமஸ்டரில் அரியர் விழும், அப்புறம் அரியருக்கு கிளியர் பண்ணும், நீ தான் ஆனந்தி ரொம்ப கஷ்டப்படுவ, நீ உன் காலேஜை பார்த்துக்கோ, முரளி அன்பா அவங்களோட ஒர்க்கை பார்த்துப்பாங்க, நானும் என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ இதை போட்டுட்டு பெருசாக எதுவும் யோசிச்சுட்டு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க தேவையில்லை ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா சீரியல் வந்து இன்றைக்கி தொடரும் அப்படின்னு முடிஞ்சிருது. ஸோ கயல் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கயல் சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, எந்த ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கு, சீரியல் கண்டென்ட் நல்லா போயிட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கயலை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கயல் சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. சிவசங்கரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சிவசங்கரியோட அடுத்த ஆட்டம் கயலுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.